ஐயோ கிளாஸ் காலியா இருக்கு. அப்ப விஷால் அதை குடிச்சிட்டானா? ஐயோ கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி தப்பாவே நடக்குது? ஏய், உனக்கு அங்க ராகவ் கம்பெனி கொடுக்கலங்கிறதுக்காக எங்க எங்க கம்பெனியை கெடுக்காத. நீ முதல்ல கிளம்பு. அது ஒண்ணும் இல்ல. எல்லாம் ஒன்னா ஏற்காட்டுக்கு வந்தோம்ல, அதான் எப்படி இருக்கீங்கன்னு பாத்துட்டு போலான்னு. இல்லன்னா தப்பாயிரும்ல. அதெல்லாம் ஒண்ணும் தப்பா இருக்காது. வந்து பாத்துட்டால, கிளம்பு. போ. ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. எனக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? சிந்தாமணிக்கு போன் அடிப்போம். ஹலோ, என்ன? ஏய், என்ன ஸ்ரீஜா, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணலையே. அது ஒண்ணுதான் குறைச்சலா இருக்கு, அதையும் பண்ணிட்டீங்க. ஸ்ரீஜா, கோவமா இருக்கியா? இல்ல இல்ல, ஏற்காட்டுல நல்ல குளுகுளுன்னு ஜாலியா இருக்க. ஸ்ரீஜா, நீ எதுக்கு இதுக்கெல்லாம் கோவமா பேசுற? ஏய், நீ ஏதாவது நல்ல விஷயம் சொல்லுவேன் நான் ஆசாசியா போன் பண்றல, நீ டென்ஷனா பேசுற. என்னாச்சு? இனி ஆக என்ன இருக்கு? நான் சும்மா இருந்தாலும் இருந்திருப்பேன். மருந்து கூட மாத்திரையை கூடன்னு ஏதோ ஒண்ணு கொடுத்தீங்க. நானும் ராகவ் கிட்ட குடுக்கலான்னு சொல்லி ரூம் பாய் கிட்ட கொடுத்து அனுப்பிச்சேன். ஆனா அதுல பாதிய விஷாலே வாங்கி குடிச்சிட்டான். விஷாலா? மிச்சத்தை ராகவ் வச்சுக்கிட்டு என்ன ரூம்குள்ளே விட மாட்டேங்கிறான். இதெல்லாம் பத்தாதுன்னு இந்த வர்ஷினி வேற ரூம்குள்ள இருக்கிற ராகவ் கூட. நான் மட்டும்தான் வெளியே நின்னு புலம்பிக்கிட்டு இருக்கேன். ஐயோ ஐயோ, நீ ஏதாவது ஒரு நல்ல விஷயமா சொல்றியா? எல்லாமே என் தலையில இடி விடுற விஷயம் மாதிரி இருக்கே. ஆக மொத்தத்துல நான் கஷ்டப்பட்டு வாங்கின அந்த மருந்து இசையும் விஷாலையும் சேர்த்து வைக்கிறதுக்கா? ஏய், உனக்கு ஏண்டி இப்படி எல்லாம் நடக்குது? ஐயோ, நான் பட்ட பாடெல்லாம் வேஸ்டா போயிடுச்சு. அச்சே.